சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாடலை ஒட்டி, அதாவது இசைவாணி வந்து 2018 அந்த சபரிமலை தீர்ப்பை ஒட்டி பாடிய பாடல். அதற்கு ரொம்ப டக்குன்னு ஒரு 6 வருஷம் கழிச்சு ரியாக்ஷன் வந்துருக்குது. நியாயமாக பார்த்தா கூட்டம் நடத்தக்கூடாது, ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தி உங்களுக்கு நெஞ்செல்லாம் கரெக்டாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணோம். இவ்வளோ லேட்டாக உள்ளே போகிறேன், அதை அடப்பு இருக்கும்ல, சரி முதல்ல மண்டையில் இருக்கிற அடப்பை எடுத்து விடுவோம் அப்படின்னு அந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த வழக்கு என்ன, ஐயப்பன் பாடல் எதை பேசுது, அதுக்கு சுற்றி இருக்கிற அரசியல்லாம் வந்து தோழர்கள் பேசுவாங்க. அதற்கு முன்னாடி இந்த வதந்தி போக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்துட்டு பேச்சாளர்கள். வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா வந்து யாராவது வந்து இவங்களை விமர்சித்து பேசியதாக இவங்க பர்சீவ் பண்ணிக்கிட்டா, விமர்சித்து பேசணும்னு அவசியம் கிடையாது, இவனுங்களே அப்படி ஒரு மாயைக்குள்ளே இவனுங்களை தள்ளிக்கிட்டா கூட முதல்ல அவங்க கையில் எடுக்கிறது கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிறது. இப்போ மருதையன் தோழர் அதுக்கு பயங்கரமாகவே பதில் சொல்லிட்டாரு. இருந்தால் என்ன, இப்போ மசூதியை பற்றி தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியெல்லாம் வந்து இஸ்லாமியர்களா, ஹிஜாபை பற்றி பேசுகிற நீ இஸ்லாமியனா, நீ எல்லாத்தையும் பற்றி பேசுகிறான்னும் போது கிறிஸ்தவராக இருக்கவங்களும் பேசிடலாம் அப்படின்றது. ஆனால் உண்மையெல்லாம் அவங்க கிறிஸ்தவர் கிடையாது அப்படிங்கிறது. ஏன் அதை ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க, பரம்பூரில் அப்படின்ற ஒரு பொறிக்கு பையன் ஒரு ஸ்கூலில் போயிட்டு மாணவர்கள்ட்ட வக்கரமாக பேசுகிறான், சாதியவாதியாக பேசுகிறான். அப்போ ஒரு ஆசிரியர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்ட ஆசிரியர் வந்து கிறிஸ்துவர் அப்படின்னு வதந்தியை பரப்புறாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக் யூனிட் வந்து இல்லை அவர் இந்து தான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது. ஒரிசால வந்து ஒரு ட்ரெயின் விபத்து நடக்குது. அந்த ட்ரெயின் விபத்தில் அவ வைஷ்ணவா, அவர் பேர் ரயில் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், ஒரு ரயில் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அஸ்வினி வைஷ்ணவ், அவரை காப்பாற்றுறதுக்கு உடனே அந்த ஓட்டுநர் வந்து ஒரு இஸ்லாமியர். அங்கே பக்கத்தில் வந்து இஸ்கான் டெம்பிளை வந்து காட்டி அது மசூதி அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீரியஸான விஷயத்திலேயே வன்முறை அந்த மாதிரி இட்டு செல்வதற்கான வழியை இங்கே வகுக்கிறாங்க. இதற்கப்புறம் அவங்க பாருங்க இயேசுநாதர் பாடலை பாடிட்டாங்க. இதெல்லாம் ஒரு வாதமா? கிறிஸ்டினார்களே இயேசுதாஸ் வந்து ஐயப்பனுக்கு பாடல் பாடுறாரு, டிஎம்எஸ் அல்லா பாடல் பாடிருக்காரு, எஸ்பிபி இயேசுநாதர் பாடல் பாடிருக்காங்க. பயங்கர பக்திமானான இளையராஜா வந்து இப்போ வந்து கடவுள் மறுப்பு பேசுகிற வெற்றிமாறனுக்கு இசை அமைக்கிறார். இப்போ இசை அப்படின்னும் போது எல்லா கலைஞர்களும் சாதி மதம் கடந்து அவங்க இசை அமைச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதையே கூட ஒரு அரசியல் நோக்கில் பார்க்கணும் அப்படின்னு தமிழகத்தை வந்து முந்தி தன்றதுக்கு இந்த தொடர்ந்து இந்த சங்கிகள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, இப்போ இசை மட்டும் கிடையாது, பரிதாபங்கள் வந்து அந்த லட்டு விவகாரத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் ஒரு அம்மா வந்து சாதிய மனநிலையோடு பேசுகிறத மற்றவங்க செய்கிற லட்டை நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை விமர்சிக்கிற மாதிரி வந்து அதை கேள்வி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உடனே அதை நீக்க வச்சாங்க. கீழே எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, அது மாரிதாஸ் உட்பட எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நீ வந்து இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் தான் இப்படி பண்ணுவ, தைரியம் வந்து ரம்ஜானுக்கு இப்படி பண்ணுவியா, கிறிஸ்மஸ்க்கு இப்படி பண்ணியான்னு கேட்குறாங்க. இந்த அறிவு கட்டவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க ஏற்கனவே ரம்ஜான் பரிதாபங்கள் கிறிஸ்மஸ் பரிதாபங்கள்லாம் போட்டுக்கிறாங்க. இத்தனைக்கும் ரம்ஜான் பரிதாபங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா யாரும் ட்ரிகர்லாம் ஆகல. பாய்மார்களே என்ன போடுறாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் கோபி சுதாகர் நீடூழி வாழ வேண்டும், இந்த ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு குடும்பத்தோடு உங்கள் நகைச்சுவையை கண்டு மகிழ்ந்தோம், ஏன்னா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு. இன்னும் கிறிஸ்மஸ் பரிதாபங்களுக்கு கீழே போனீங்கன்னா இவராது வந்து வாழ்த்துறாரு. கிறிஸ்தவ இளைஞர்கள் அப்படின்னா இன்னும் ஒரு படி மேலே போய், நீ என்னடா கலாய்க்கிற, நானே எங்களை கலாய்ச்சிக்கிறேன் பாருன்னு அவன் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவன் கீழே பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்துக்கள் மட்டும் தான் புண்படுறாங்க, இந்துக்களும் புண்படலை. இங்கே இந்துக்களுக்கும் புண்படுற போக்கெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா வருஷம் ஆடி மாதம் வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வந்து மாலை போடுற ஜோக் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் ஜூனியர் வைடன் வாரமெல்லாம் தொடங்கினா ஃபுல்லாக மாலை போடுறத பற்றி தான் ஜோக் இருக்கும். மாலை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால், பின்னாடி எப்படி இருந்தால், மாலை போடுறப்ப எப்படி இருக்கா அப்படின்றத பற்றி. தூள் படத்தில் ஒரு ஜோக்கெலாம் வரும் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமான அடிதடி இன்ஸ்பெக்டராக இருப்பார், ஆனால் மாலை போட்டப்ப ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவார். அந்த ரவுடி பயல்களை வெளுக்கிறதுன்னு மாலையை கழட்டி வச்சுட்டு போய் அடிப்பார். இது நகைச்சுவை எல்லா நகைச்சுவையும் வரும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கூட வழிபாடுங்கிறது ரொம்ப பர்சனல். அதனால தான் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அப்படின்னு பாட்டில் இருக்கு, பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டில் லேசான். அதுக்கெல்லாம் யாராவது புண்பட்டுச்சுன்னு கேஸ் போட்டாங்களா? வெங்கடாச்சலபதி அதை அசிங்கப்படுத்தினாங்க. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு பர்சனலாக தான் இருந்திருக்கு. இந்த கலாய்க்கிறது, கேலி செய்வது, சாமியை வைத்து பாடல் பாடுவது, அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே யாரும் எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ அப்படி இல்லாத ஒரு கலாச்சாரத்தை இவங்க உள்ளே கொண்டு வர ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பாடலில் அது ஒரு வரி தான் ஐயப்பனை பற்றி, மற்ற எல்லா வரியும் பெண்ணுரிமையை பற்றி இருக்கு.
முக்கியமாக அவர் தலித் என்பதும் அவர் சார்ந்த நீளம் அமைப்பை வைத்திருக்கும் ரஞ்சித் அவர்கள் தலித் என்பதும் அவர்களுக்கு பயங்கரமாக கண்ணை கொடுத்துது. அதுதான் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் மாதிரி, கங்கனா ரவத் மாதிரி, ஸ்மிருதி இரானி மாதிரி இவங்க அனாதிக அரசியலுக்கு வழி செய்யும் பெண்கள் தான் வேணும் இல்லையா. இவங்களுக்கு இசைவாணியை பார்த்தா எரியத்தான் செய்யும், மதிவதனியை பார்த்தா எரியத்தான் செய்யும், கௌரி லங்கேஷ், சுதா பரத்வாஜ், அருந்ததி ராய், ராணாயுக் இந்த மாதிரி பெண்களை பார்த்தா எரியதான் செய்யும். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் ஐ ஆம் நாட் சாரி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, இங்க ஐயப்பனுக்கும் மனசு புண்படல, இந்து மக்களுக்கும் புண்படல, புண்பட்டது உன் மனசுக்கு அப்படின்றதுனால ஏன் சாரி கேட்கணும்? நம்ம இன்னும் சொல்ல போனா சமுதாயத்துக்கு உன் மனசு புண்படுறது தான் நல்லது அப்படின்னா, அந்த மானங்கட்ட மனசாட்சி புண்பட்டு சீர்ஒழுகி நாசமா போகட்டுமே. அப்ப அதை அடிச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இதை வச்சிருக்கோம். இன்னும் இப்ப மருதன் தொடர் வந்து இப்போ வாய்ஸ் ஆஃப் டிஎன் இதுக்கு முன்னாடி நம்ம டிஎம் கிருஷ்ணா மேல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கும் போதும் கூட்டம் நடத்தோம். அதுல வந்து ஒரு புதுசான டேர்ம் காயின் பண்ணிருக்கானுங்க. அவரே சொல்லுவார், தோழர் சொல்லுவார், எனக்கு நினைவு இருக்கிறதுனா இஸ்லாமோ கிரிப்டோ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது. இஸ்லாமியர், கிறிஸ்துவர், கம்யூனிஸ்ட் தான் ஆல் ஆஃப் த எபோவ் அப்படின்னு ஆப்ஷன் போட்டு எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு பேர், இது ஒரு ரியல் ஐடென்டிட்டி. அவங்க வந்து இஸ்லாமோ கிரிப்டோ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான புது ஐடென்டிட்டிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவலம் என்ன அப்படின்னா, டிஎம் கிருஷ்ணாவுக்கு எவ்வளோ ஆதரவு வந்ததோ அந்த அளவுக்கு முற்போக்கு வட்டத்தில் இசைவாணிக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. எத்தனையோ பேர் ஹேஷ்டேக் ஸ்டாண்ட் வித் டிஎம் கிருஷ்ணா போட்டவங்கல்ல, போடலை. ரொம்ப பயங்கரமான முற்போக்காளர்கள், கருத்தியல் ரீதியான ஐடலாக்ஸ்ன்னு சொல்கிறவங்கலாம் வந்து இசைவாணிக்கு அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் அதற்கு மாறாக இளைஞர்கள் பெருந்திரளாக இசைவாணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க பாடல்கள் பயங்கர ஹிட், காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அவங்க பாடின எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட். அப்போ அந்த பின்னணியில் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அப்போ இதற்கு பொருத்தமாக, மிக பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் பேச்சாளர் வந்து தோழர் செல்வி அவர்கள். அவங்க வந்து இந்த சபரிமலை பிரச்சனை வந்தபோது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவங்களே வந்து சபரிமலைக்கு போயிருக்காங்க. அதனால சங்கிகளிடமிருந்து பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த வழக்கு என்ன, அதனால என்ன பிரச்சனைகள், இது சமூகத்தில் என்னவாக பிரதிபலிக்கிறது, இந்த இசைவாணி பாடல் குறிப்பாக ஏன் நம்ம வந்து அவங்களோட உடன் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதனால முதல் பேச்சாளராக தோழர் செல்வி. அனைவருக்கும் வணக்கம். தேவலோகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கேள்வி வருது, யார் சிறந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு. நாரதர் வந்து அப்படியே குதூகலமாக ஆகிறாரு. அப்பா, நம்மளை விட எவன்டாம் இந்த உலகத்தில் பெரிய நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்துட முடியும், பிரம்மா நம்மளை தான் வந்து வெற்றியாளராக அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு நாரதர் அந்த அவருடைய அந்த வீணையா, அது பேர் எனக்கு தெரியல, அதை மீட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. உடனே வந்து பிரம்மா, கிருஷ்ணர் தாங்க மிகப்பெரிய நைஷ்டிக பிரம்மச்சாரி 7 உலகத்துலேயும் அப்படின்னோடனே நாரதரா, இது என்னது, கிருஷ்ணரை போய் யாராவது ஒத்துப்பாங்களா நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு? அவர் வந்து கோபியர்களோட என்னென்ன மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பிருந்தாவனத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்னங்க நீங்கள் இப்படி வந்து நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கேட்குறாரு. உடனே இந்த கோவத்துக்கே பேர் போன ஒரு முனிவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, துர்வாசர். அவர் வந்து என்ட்ரி ஆகிறார் சீனுக்குள்ளே. வந்த உடனே வந்துட்டு நாரதர் சொல்கிறார், வாங்க வாங்க, என்னங்க இது, கிருஷ்ணரை போய் வந்துட்டு பெரிய இந்த 7 உலகத்திலேயே ஆக சிறந்த நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அறிவிக்கிறாரு பிரம்மா, இது என்ன, இது பாகுபாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து அவர்கிட்ட பிராது பண்ணுறாரு துர்வாசர்கிட்ட. அது நைஷ்டிக பிரம்மச்சாரியம் அப்படின்னா என்னன்னா, சாகிற வரைக்கும் உத்த பிரம்மச்சாரியா இருக்கிறதுன்றது 1 லைன். அதுக்கப்புறம் கீழே நிறைய அவங்க வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே முதல்ல வந்து ஐயப்பன் வருவாரா வரலையா அதெல்லாம் வந்து வேற. ஏன்னா ஒரு 1 லைன் இருந்தால் சாகுற வரைக்கும் ஒருத்தர் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறது தான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்றது ஒன்று. உடனே தான் விளக்கம், துர்வாசரும் பிரம்மாவும் மாறி மாறி விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, இங்கே பாருங்க, ஒருத்தர் பொண்ணையே பார்க்காம ஒருத்தர் பிரம்மச்சாரியா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோ கோபிகைகள் அவர் சுற்றி சுற்றி வராங்க, அவ்வளோ லீலைகள் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் வந்து அவங்கள அன்பாக பார்க்குறாரு, அவங்க மேலே அன்பு செலுத்துறாரு, அவர் பற்றற்று இருக்கிறாரு. எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ வரை அவருக்கு பற்று கிடையாது, யாரோடையும் அவருக்கு லவ் கிடையாது, உண்மையான அஃபெக்ஷன் கிடையாது. ஆனால் அவங்களோட அவர் வந்து சந்தோஷமாக இருப்பார். அப்போது இவ்வளோ பேர் சூழ்ந்திருந்தும் அவங்களுடைய அந்த பெண்கள் மீது பற்றற்று
இருக்கிறது தான் வந்து ஆக சிறந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம். அதனால கிருஷ்ணர் தான் ஆக சிறந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தீர்ப்பை வந்து எழுதுறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த பதத்துக்குள்ள இவர்களெல்லாம் திரும்பி திரும்பி வந்து சபரிமலைக்கு கருவுறும் அந்த காலகட்டத்தில் அந்த தன்மையுள்ள பெண்கள் 10 வயதுக்கு மேல் 50 வயதுக்கு கீழ் காலகட்டத்தில் இருக்க பெண்கள் போகக்கூடாது அப்படின்றதுக்கு இங்கே பொதுவாக இங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி 10 to 50 வயதுக்குள்ள இருக்க பெண்கள் போனால் அவருடைய நைஷ்டிக பிரம்மச்சரியம் அந்த வந்து கலைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே வந்து இதில் நிறைய கேள்விகள் வரும். அப்போ கடவுள் வந்து வேற இடத்துல இருக்கிற ஐயப்பனுக்கு அப்போ வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்லையா, அவங்க திரும்பி முன்வைக்கிறது என்னன்னா, இப்போ மற்ற இடத்துலலாம் அவங்க வந்து கும்பிடலாம். சென்னையில் வந்து மகாலிங்கபுரத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு, அங்கே போகலாம். அப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து சுட்டி காட்டுறாங்க. இங்கெல்லாம் இருக்க ஐயப்பன் கோயிலுக்குலாம் பெண்கள் போகலாம். ஆனால் சபரிமலைக்கு வர மட்டும் அந்த ஐயப்பனை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னா, அதுலேயுமே நமக்கு எல்லாமே சாதாரணமாக சாமானியமாக நமக்கு எழுதக்கூட கேள்வி. அப்போ மற்ற இடத்துல இருக்கிறவர்கள்லாம் நைஷ்டிகம் இல்லாத வெறும் பிரம்மச்சாரி ஐயப்பனா, இங்கே மட்டும்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறாரா? இப்போ பெண்கள் போயிடுவாங்க அப்படின்னா அவருக்கு மனம் கலைந்து போகும்னா, அப்போ அந்த அந்த கடவுளுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் இன்னும் கூடுதலாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கான வழிமுறையை எப்படி சொல்லித்தர போறீங்க? இது போன்ற கேள்விகள்லாம் ரொம்ப சாதாரணமாக நமக்குள்ள எழுகின்ற கேள்விகள் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இதுலெல்லாம் ஓரளவு இந்த விவரங்கள் தெரிஞ்ச தோழர்கள் தான் வந்திருக்கீங்க. நான் ஒரு முதல்ல வந்து 2-3 விஷயங்களை பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் சொந்த அனுபவமாக நாங்கள் ஏன் போனோம், கிடைச்ச அனுபவங்கள் என்ன அப்படின்றத பேச நினைக்கிறேன். முக்கியமாக இவர்கள் எதையெல்லாம் சொல்லி இப்போ மறுக்கிறாங்கல்ல, நீ இதனால் போகக்கூடாது, இதனால் இசைவாணி வந்து இந்த ஐயப்பன் பாடலை எப்படி வந்து ஒரு கிறிஸ்தவர் இசைவாணியை எப்படி வந்து பாடலாம் அப்படிலாம் சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இது இந்து கோவில்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் அப்படியே நேர் மாறாதான் இவங்க உச்ச நீதிமன்றத்தில் இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லும் போது சொன்னாங்கன்றதான் அதில் இருக்க பெரிய காமெடி. என்ன சொல்கிறாங்க, இசைவாணி ஒரு கிறிஸ்தவர், அவர் சிலுவை போட்டுட்டு இந்த பாடலை பாடியது தப்பு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அவர் கிறிஸ்தவரா இல்லையா, நாத்திகர் பாடலாமா பாடக்கூடாதா, அதுக்குள்ளலாம் நம்ம வந்து போக வேணாம். நம்ம யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சாராதவர்கள் யாராக இருந்தாலும் நியாயமான ஒரு கேள்வியை, அநீதிக்கான எதிரான ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. எவர் வேணா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் உரிமை இருக்குன்றதா நம்மளோடது. இதே விஷயத்தை தான் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. யார், உச்ச நீதிமன்றத்தில் இந்த வயது பெண்கள்லாம் போகக்கூடாதுன்னு தடைக்காக வழக்கு போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயப்பன் கோயில் என்பது வந்து ஒரு தனி மத பிரிவு, அது இந்து அப்படின்றதுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்கு அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் என்னன்னா, இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது சபரிமலைக்கு வரலாம் அருமை நண்பராம் வாவரை தொழுது அப்படின்னு தான் வரும். அந்த வாவரை வந்து பார்க்காம நீங்கள் வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இவங்க எடுத்து வைத்த வாதம் என்னன்னா, இது ஒரு தனிப்பிரிவு. ஏன் தனிப்பிரிவு? பாருங்க ஒரு இஸ்லாமிய ஒரு தலைவரை, அவர் வந்து ஐயப்பனோட நண்பராக இருக்கிறாங்க அடிப்படையில், அவரை தொழுதுட்டு தான் இவங்க வந்து ஐயப்பனையவே தொழ வராங்க. அப்போ இது வந்து இந்து அப்படின்ற மதத்துக்குள்ளே வராது. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் மட்டும் தான் வரணும்லாம் கட்டாயமே கிடையாது. ஐயப்பன் கோயிலில் அப்படியெல்லாம் விதியெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் 41 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு வராங்களோ அவங்க பிறப்பால் இந்துவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வேணா இந்த கோயிலுக்குள்ள வரலாம். அப்போ இது இந்துன்ற மத பிரிவு, இந்துன்ற அந்த பிரிவுக்குள்ள வராது. இது ஒரு தனி மத பிரிவு. எதெல்லாம் பாருங்க, எதெல்லாம் இப்ப வந்து கேள்வியா எழுப்புறாங்களோ, எதெல்லாம் வந்து தடைன்னு சொல்றாங்களோ, அதை தான் இவங்க எதுக்கு கிளைம் பண்ணாங்க. சபரிமலை என்பது அந்த மலை அதனுடைய வழிபடுற அந்த சடங்குகள் இதெல்லாம் இந்துன்ற பிரிவுக்குள்ள வராதுன்றதுக்கான பாயிண்ட்ஸா தான் இவங்க வந்து அங்க வந்து முன்வைச்சது. இதை விட இன்னொரு அற்புதம் என்னன்னா, நம்ம யாருமே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க ஐயா சந்திரசூட் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆல் ஹிந்துஸ் ஆல் விமன் தானே, 10 to 50 வயசுலாம் நீ வந்து டிஸ்கிரைட் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னப்போ, இல்லை நாங்கள் அதுக்கு கீழே முன்னாடி இப்போ பின்னால் உள்ள பெண்கள்லாம் அனுப்புகிறோம்ல, அப்போ பெண்களே ஒதுக்கி வைக்கிறதுன்னு இதை பேசக்கூடாதுன்னு சொன்னதும் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் எல்லா இந்து பெண்களும் போகலான்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா, இந்த சபரிமலைக்கு வந்துடுற கிறிஸ்தவ பெண்களையும் இஸ்லாமிய பெண்கள் பிற மத பெண்கள் உள்ள நுழையிறதுக்கு எதிராக அவங்க தீர்ப்பு போயிடும். பாருங்க, நீங்க தான் பெண்களுக்கு எதிராக இருக்கீங்க, நாங்க வந்து ஒரு மதத்துல இருக்க பெண்கள்ல வரக்கூடாது
பெண்கள்னு சொல்லலை, எல்லா மத பெண்களும் வரலான்னு சொல்கிறோம். ஆனால் ஒருவேளை நீங்கள் எல்லா இந்து பெண்களும் வரலான்னு தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்துவ பெண்கள் எப்படி வருவாங்க? அவங்க வருகையை நீங்கள் தடை செய்கிறீங்க. இஸ்லாமிய பெண்களுடைய வருகையை தடை செய்கிறீங்க. இந்து அல்லாத பிற மத பெண்கள் வருவதை தடை செய்கிறீங்க. இதுதாங்க அவங்க முன்வைச்ச வாதம். யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சர்ச்சையாக எழுப்புற விஷயமும் இந்த விஷயத்துக்கும் அப்போ எப்பயுமே சொல்லுவாங்க, அதாவது சங்கி கூட்டம் வந்து காரியம் ஆகணும்னா என்ன வேணா செய்யும் அப்படின்றதுக்கு இதை விட பெரிய உதாரணங்கள்லாம் நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. இன்னும் மேலே நிறையா இருக்குது. அது அந்த விஷயங்களை நம்ம விவரித்து போனோம்னா உண்மையிலேயே அந்த அதாவது அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் எழுப்பப்பட்ட அந்த அறிக்கைகள் ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அது எந்த அளவுக்கு இந்த பெண்களை இந்த சங்கி கூட்டம் வந்து எந்த அளவுக்கு துச்சமாக மதிக்குது அப்படின்னு. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி நீங்கள் க்ரூயல்னு சொல்வீங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன க்ரூயாலிட்டி இருக்குது? அது எப்படி அரசியல் சொல்கிறது எப்படி பாதிக்கிறதா இருக்கும்? அவ்வளோ எளிதாக உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வந்து இந்த வாதத்தை வைக்கிறாங்க, இல்லை க்ரியாலிட்டியே கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதே இது கிடையாது அப்படின்னு. இன்னும் போய் இந்த நீதிமன்றம் ஒரு மதச்சார்பற்ற நீதிமன்றம், இது எப்படிங்க போய் ஒரு மத நிறுவனத்துக்கான தீர்ப்பை இந்த நீதிமன்றம் எப்படி வழங்க முடியும்? சரிங்க, இப்போ யார் வழங்குவா? தந்திரி தான் சொல்லணும் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு. உச்ச நீதிமன்றத்துக்கு எங்கெங்க அதிகாரம் இருக்கு? அரசியலமைப்பு சட்டம்லாம் வரதுக்கு முன்னாடி, உச்ச நீதிமன்றம்லாம் வரதுக்கு முன்னாடியே சபரிமலை இருக்கு, தந்திரி இருக்கிறாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்துக்குலாம் எந்த அதிகாரமும் கிடையாது. எங்க தந்திரியை சொல்வாரு, அவர் பிரசன்னம் பார்த்து சொல்வாரு, இந்த பெண்கள்லாம் வரலாம், நுழைவு கட்டணம் செலுத்திட்டு இவங்கெல்லாம் வந்தாங்க, அதுவும் அவங்க வந்து தேவசம் போர்டு கொடுத்த ஒப்புதல் தான் உச்ச நீதிமன்றத்தில். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். அவருடைய முதல், அதாவது பொதுவாக கேரளாவில் ஒரு பழக்கம் இருக்கும், முதல்ல வந்து அன்னம் கொடுக்கும்போது, உணவு ஒரு குழந்தை கொடுக்கும்போது, இப்போ கூட குருவாயூரில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மீடியாஸ்லாம் வந்து டெலிமீடியா பரவலானதுக்கப்புறம் இந்த மாதிரி சடங்கு நம்பிக்கைகளும் பேன் இந்தியாவாக பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட சிறு வயதில் முதல் அண்ணன் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு எங்கள் பாட்டி மடியில் உட்கார வச்சு சபரிமலையில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காலம்லாம் இல்லை. அப்போது இவங்க சொல்கிறாங்கல்ல எவ்வளோ பொய் புரட்டு, காலமாக இவங்க சொல்கிறது எல்லாமே எடுத்தவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம தமிழோட பெருமையை சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லுவோம்ல, கல் தோன்றா மண் தோன்றா முன்காலத்தில் மூத்த தமிழ் அப்படின்னு. அது மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி இது வந்து சபரிமலை வந்து வந்துருச்சு, அப்பத்துலேருந்து வந்து தடை இருக்குது அப்படின்னா, அதே தேவசம் போர்டு திருப்பி என்ன சொல்றான், இல்லை கொஞ்ச காலத்துக்கு வந்து பெண்கள் போனாங்க, அவங்களுக்கான நுழைவு கட்டணம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொன்று இவங்க முன் வச்ச வாதம் என்னன்னா, ஐயப்பன் வந்து டேக்ஸ் கட்டுறாரு அரசுக்கு, அவர் டேக்ஸ் கட்டுறதுனால அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள யாரு என்ட்ரி ஆகலாம் என்ட்ரி ஆகலாம்னு சொல்றதுக்கு ஐயப்பனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஐயப்பன் யார் வழியா சொல்வாரு? தந்திரியோட பிரசன்ன வழியா சொல்வாரு அப்படின்றத. இந்த மாதிரியான வாதங்கள் தான் அவங்க, அவ்வளவு முன்னையான வாதங்கள். இது குறித்தான விவாதமோ விஷயங்களோ எதுவுமே வந்து அந்த நேரத்துல ஊடகத்துல வரல. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அதாவது பெண்கள் வந்து உள்ள போறது ரொம்ப, அதாவது சந்திர சூட் வந்து ஏதோ ஒண்ணு தூக்கத்துல எமிச்சு கொடுத்தாரா, இல்லை இங்க மசூதி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு கடவுள் வந்த மாதிரி ஐயப்பன் ஏதாவது பிரசன்னமாயி இந்த தீர்ப்பு கொடுத்தாரான்றதான் நமக்கு தெரியல. ஆனா சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி, சில நேரங்களில் சில நல்ல தீர்ப்புகள் ரொம்ப ஒரு அருமையானது. இது வந்து தீண்டாமை, பெண்களை நீங்க இப்படி அனுமதிக்காமல் இருக்கிறது வந்து தீண்டாமை அப்படின்றதெல்லாம் வந்தாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஓரளவு வந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டது, மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட்டது. ஆனா எதிர் தரப்புல வந்து வச்ச முழு முட்டாள்தனமான அந்த வாதங்கள் குறித்து எந்த ஊடகமும் எதுவுமே வந்து பேசலை அப்படின்றதான் மிக முக்கியமான செய்தியாக மனிதி வந்து பார்த்தது அந்த நேரத்துல. ஏன்னா அதுக்கான அக்கம் பக்கமாக தான் முன்னாடி தான் நமக்கு தெரியும். மும்பைன்னு நினைக்கிறேன், திரிகம்பரேஸ்வரர் கோவில் நுழைவு போராட்டம், அங்கேயே வந்து பெண்கள் நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதற்கு எதிராக பெண்கள் போராடி அங்கே போனாங்க. அதே மாதிரி சிக்னாப்பூர் சனி பகவான் திருப்தி தேசாய் அவங்களுடைய அமைப்பு வந்து அதை முன்னெடுத்து அந்த ஒரு போராட்டம் நடத்தி
அதே நேரத்தில் தான் 2016-17 கிட்டத்தட்ட அக்கம் பக்கமாக நடந்த வழக்குகள் தான் இவையெல்லாம், போராட்டம் வழக்கு. அந்த இதுலேயும் வந்து போகிறதுக்கான அனுமதி கிடைச்சது, போனாங்க, வழிபட்டாங்க. தடைகள்லாம் இருந்தாலும் தடைகளை தாண்டி வந்து போய் வழிபட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து எப்பயுமே வந்து இந்த சங்கராச்சாரியர்லாம் பெண்கள்னாலே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மூளை இருக்காங்கன்னு தெரியல, மூளை வேற கழட்டி வச்சுட்டு வேற பேசுவாங்க. ஏன்னா பெண்கள்ன்ற வார்த்தையே வாயில வந்தா தீட்டுனால மூளை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ என்னவோ, இருந்தா அப்புறம் மூளையும் தீட்டு போட்டுரும், அடுத்து வந்து அது வந்து வேலை செய்யாம போயிட்டு நினைப்பாங்களான்னு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, சனி பகவானை போய் இப்படிலாம் வந்து கும்பிடக்கூடாது, பெண்கள் கும்பிட்டா அது வந்து துரதிருஷ்டம், இதோட நிறுத்திந்தா பரவாயில்ல, பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும். இப்படி ஒருத்தர் தான் சொல்றவர் தான் சங்கராச்சாரியாரா இருக்கிறாரு. அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கி மூடர் கூட்டம் வந்து இதுவரைக்கும் அதான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு சாமானிய பெண்களை தீட்டு, தீண்டாமை, தூய்மை இதெல்லாம் சொல்லிட்டு ஏமாத்தி பெண்களை அணிதிரட்டி ஒரு 50-100 பெண்களை அணிதிரட்டி வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை இங்க செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாமே சர்ச்சையாக மாட்டேங்குது, இதெல்லாமே பேசுபொருளாக மாட்டேங்குது. இதெல்லாம் வரும் பொழுது யாருமே இதுக்கு வந்து நிற்க மாட்டேன்றாங்க. ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அதாவது எப்பயுமே போராடுகிற, என்றுமே இதற்காக குரல் கொடுக்கிற முற்போக்கு ஜனநாயகவாதிகள் தான் இந்த நேரத்துல இதை குரல் கொடுத்தாங்க. இந்த சங்கராச்சாரியருக்கு எதிராகவும் போராடினாங்க, குரல் கொடுத்தாங்க, இது தவறுன்னு பேசினாங்களே ஒழிய மற்ற யாரும் வந்து இந்து பெண்களை காப்பாத்துறதுக்கு எந்த இந்த இந்து முன்னணியோ இல்ல அங்க இருக்கக்கூடிய எந்த இந்துன்ற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இந்த சங்கி மூடர் கூட எங்கேயுமே வரல, எங்கேயுமே வந்து போராட்டங்களை வந்து நடத்தல. இந்த மாதிரியான அபத்தங்களை அன்றிலிருந்து இன்று வரை வந்து உதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நேரத்துல தான் மனிதி அமைப்புக்குள்ள வந்து பல்வேறு மத நம்பிக்கைகள் இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்பு குறித்தான, அதான் சொல்ல தீர்ப்புக்கு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்குன்றது குறித்தான ஒரு விவாதம் நடந்துட்டே இருக்கு. அந்த நேரத்தில் தான் 2-3 பேர் போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. கர்நாடகால இருந்து ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கவிதா, அவங்க வந்து போகிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க, ஆனால் போக முடியல. திருப்தி தேசாய் போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, போக முடியல. ரெஹனா ஃபாத்திமா அவங்கள கூட இவங்க வந்து அவங்க ஒரு 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 ஃபேமுக்காக போகிறாங்க, அவங்க ஒரு இஸ்லாமியர், அது வந்து நிறையா வந்து ஒரு சில கதைகள்லாம் வந்தது. அதனுடைய உண்மை பின்புலம் வந்து நமக்கு தெரியல. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப ஆழமான கடவுள் நம்பிக்கை உள்ள மனதில செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கேட்குறாங்க, அப்போ நாங்கள்லாம் வந்து சபரிமலைக்கே போகக்கூடாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, ஆனால் இவங்கெல்லாம் போக விடவே மாட்டேன்றாங்க, நம்ம எதுக்கோ நீங்கள் வந்து போராடுறீங்க, இந்த விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குறீங்க, அப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சும் எங்களை மாதிரி வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து கோயிலுக்கு போக முடியல, கோவில் சபரிமலைக்கு வேண்டிட்டு தான் எனக்குலாம் வந்து குழந்தை பிறந்தது, நான் வந்து அந்த ஐயப்பனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், 50 வருஷத்துக்கு மேலே நான் உயிரோடு இருப்பேன், தீர்ப்புலாம் அதுவும் ஒன்று, நீங்கள் சொல்கிறீங்க 50 வயசுக்கு மேலே போகலான்னு, ஏதாவது உத்தரவாதம் எழுதி கொடுத்துட முடியுமா, கையெழுத்து போட்டு தந்துடுவீங்களா, 50 வயசுக்கு மேலே பெண்கள்லாம் உயிரோடு இருப்பாங்கன்றது உச்சநீதிமன்ற அந்த வேர்டிக்ல இருக்கும். அவங்க அந்த கேள்வி நம்மகிட்ட எழுப்பும்போது அந்த கேள்வியோட நியாயமும், இன்னொன்று இது ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் இப்படி வந்து பெண்கள் போராட்டத்தோட இருக்கிறது விட இந்த சங்கிகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் இந்த தீர்ப்பினுடைய ஆழ அகலமா இன்னும் பேசணும். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி வந்தாலே அது 2 நாள் இருக்கும், இல்லைன்னா அடுத்தது அதை மடைமாற்றி வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொண்டு முன் வச்சிருவாங்க. இவங்களுக்கு தேவையானப்பெல்லாம் வந்து இந்த பண்பாட்டு அரசியலை ஒரு இழிந்த அரசியல் மூலமாக பண்பாட்டு அரசியலை மேல வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்கள் மற்ற எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சிருவாங்க. அது அணி விஷயமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சிருவாங்க. ஆனா முக்கியமான ஒரு சமூக நீதிக்கான, பெண்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, நேரம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுறேன், பெண்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு குரலோ ஒரு அரசியலோ முன் வரும் பொழுது அதுக்கு எதிரான ஒரு தாக்குதலை வலிந்து வந்து செஞ்சுட்டே வந்து இருப்பாங்க. ஆனா ரியாக்ட் பண்ற நம்ம அதுல வந்து நம்மளுடைய பல்வேறு பலவீனங்கள் காரணமா நம்ம பலவீனமா தான் இருக்கும். ரொம்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இசைவாணி மேல இவர்கள் புகார் கொடுத்ததை ஒட்டி நிறைய யூடியூப் சேனல்ல வந்து நேர்காணல்கள், விவாதங்கள் இதெல்லாம் நடந்தது. அந்த நடந்ததுல பார்த்தீங்கன்னா நான் பேசுனது இல்லை வேறு சில பெண்கள் இதுக்கு ஆதரவாக பெண்கள் பேசுனதுல இருக்கிற பின்னூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இழிவுபடுத்தி அவ்வளோ கமெண்ட்ஸு. ஆனால் அதே இது இப்போ நீங்கள் நக்கீரன் டிவியில் வந்துட்டு வழக்கறிஞர் பாலு அவர் பேசியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஆதரவு தான்,
ஒருவேளை வேற மாதிரி அதுக்கு எதிரான கமெண்ட்ஸ் வந்தாலும் இழிந்த குரல் இல்லை, அவர் வக்கீல் ஏதாவது வழக்கு போட்டுவார்னு நினச்சி பயந்து போடாமல் இருந்தாங்களா, இவங்கெல்லாம் பொம்பளைங்க தானே அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் போடுற கமெண்ட்ஸில் வந்து அந்த மாதிரி இழிவான கமெண்ட்ஸ் போட்டாங்களான்னு தெரியல. ஆதரவான கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அப்போ ஆதரிப்பவர்கள் கூட இதற்கான குரல், பெண்கள் குரல் எழுந்தா அதை பார்க்கறது இல்லையா, அந்த விவாதங்களை இவங்க என்ன சொல்லிட போறாங்க, அவங்களுக்குலாம் என்ன அறிவு இருந்துட போகுதுன்னு நினைச்சு அதை அந்த நேர்காணலில் பார்க்கறது இல்லையா, இல்லை ஆதரவான கமெண்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்ற கேள்வியும் நம்ம வந்து இந்த ஜனநாயகவாதிகளையும் முற்போக்குவாதிகளையும் சேர்த்து தான் நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் தேவையும் வந்து இருக்கிறதா தான் நான் கருதுறேன். சரி, இப்போ அந்த நேரத்தில் தான் அப்போ மனிதி வந்து போகிறதுக்கு முடிவு பண்ணோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே திருப்பி அனுப்பப்பட்டதுனால எங்களை போன்ற ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ அரசுக்கு அங்கே அன்றைக்கு வந்து சிபிஎம் அரசு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம், பத்தினம்திட்டா எஸ்பிக்கு ஒரு லெட்டர் போடுறோம், கேரள காவல்துறை கமிஷனருக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு கடிதம் போடுறோம். இந்த மாதிரி மனிதி அமைப்பு இத்தனை பெண்களோட இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இதில் இவங்களுக்கு துணையாக வர்ற யார், அவங்க எல்லாமே எல்லா டீட்டெயிலுங்க போட்டு இவங்கெல்லாம் துணைக்கு வராங்க, ஆனால் இவங்க மட்டும் தான் கோயிலுக்கு போகணும்னு விரும்புகிறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு எல்லா வீட்லையும் எங்களுக்கு துணை நிற்கும் நம்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடிதம் போடுறோம். அதன் அடிப்படையில் ஒரு என்ன தேதின்னு எங்கள்கிட்ட வந்து அவங்க தொடர்பில் வராங்க, என்ன எந்த தேதியெலாம் அதெல்லாம் வழக்கம் போல் ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அதில் நாங்கள் வந்து போகிறோம். போகும்போது 2 பிரிவாக நாங்கள் 3 பிரிவாக போகணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தரால் போக முடியும்னா இன்னொரு ஒரு குழுவாவது அங்கே போயிட முடியும் அப்படின்னு. அதனால் சில பேர் மதுரையிலேருந்து போகிறோம், சில பேர் வந்து சென்னையிலேருந்து 2 குழுவாக பிரிஞ்சு போகிறாங்க. மதுரையிலேருந்து கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில் நாங்கள் போனதுனால அங்கேருந்து ஒரு வேன் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோம். அந்த வேனை வந்து முழுக்க அதுக்கப்புறம் வந்து கேரளா போலீஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வரோம் அப்படின்ற பேரில் எங்களை வந்து அதாவது நடமாடும் ஒரு சிறைக்குள்ள வச்ச மாதிரி எங்களை வந்து சிறைப்படுத்திட்டாங்க. நாங்கள் சொல்கிற எதையுமே அவங்க வந்து செவி கொடுத்து கேட்கல. ஏன்னா எங்களோட திட்டம் என்னென்னா கோட்டயம் போகிறது, அங்கே வந்து மல அறையார் அந்த பழங்குடியினை சேர்ந்த பெண்கள், பல்வேறு பழங்குடியின பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு கோவிலுக்கு போகிறதான் திட்டம். ஆனால் அவங்க வந்து அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இடையில வந்து ஒரு சாப்பாட்டுக்கோ இதுக்கோ இல்லை, நீங்கள் இறங்குனீங்கன்னா வந்து சிறுநீர் கழிக்கிறது கூட போராடி சண்டை போட்டு எப்படி வந்து சில நேரங்களில் வந்து இங்கே நீதிமன்றத்துக்கு வந்து கைதிகளை அழைச்சிட்டு வரும்போது போராடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட போராடணும், டீ குடிக்க கூட போராடணும். அப்படி அந்த பெண்கள் அத்தனை பேரும் அப்படியே ஒரு சண்டை போடுறோம், போராடி தான் வந்து எங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்க வேலை நிறுத்தினாங்க, அனுமதி கொடுத்தாங்க. பயங்கரமான சண்டை போட்டதுக்கப்புறம் தான் இப்போ சிறைப்படுத்தி எங்களை கொண்டு போய் பம்பையில் விடுறாங்க. நாங்கள் போன நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணி. காவல்துறை நினச்சிருந்தா, சிபிஎம் அரசு நினச்சிருந்தா, யாரெல்லாம் அதாவது எங்கள் 3 பேரை தவிர மற்ற 8 பேரையும் கட்டாயமாக கோவிலுக்கு அன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருக்க முடியுன்ற சூழல் தான். நீங்கள் அந்த புகைப்படங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க விட்டுட்டு அவங்க வாட்டு போயிட்டாங்க. காவல்துறை வந்து என்னென்னா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க பம்பையில், அவ்வளோதான். அப்புறம் நாங்களாம் வந்து அது முன்ன பின்ன தெரியாதுல்ல, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. சில நம்பிக்கை உள்ள சில பேர் வந்து பக்கத்துலேயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஐயப்ப பக்தர்கள்லாம், நீங்கள் வந்து இங்கே போய் நுழைவு கட்ட சீட்டு வாங்கணும், அவங்க அந்த தேங்காய் நீங்கள் வந்து இருமுடி கட்டிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை கோட்டயத்தில் எங்களுக்கான இருமுடி இருந்தது, எங்களுக்கு கோட்டயத்துக்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறோம். அவங்க தான் எங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க, பக்தர்கள் தான். இங்கே இவ்வளோ பைசா கட்டினா இருமுடி வந்து இவங்க ரெடிமேடாக ஒரு இருமுடி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. 41 நாள் விரதம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, ரெடிமேடாக இருமுடியெல்லாம் அங்கே இருக்குது. அது எல்லாத்துக்கும் காசு, அவ்வளோதான். இருமுடியோட நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ காசு, இருமுடி கட்டாமல் போனீங்கன்னா இவ்வளோ காசு, அவ்வளோதான் அங்கே வித்தியாசம். அங்கேயே போய் மாலையும் போட்டுக்கலாம், அதுக்கு ஒரு காசு. நீங்கள் மாலைலாம் போட்டுட்டீங்களா சொல்கிறாங்களே, 41 நாள் விரதம், சந்நியாச விரதம் இருக்கிறோம், ஒருவேளை உணவு உண்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது சம்மந்தமான நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி கேட்டதில் கேரளாவில் இப்படி ஒரு பழக்கம்லாம் கிடையாது. முதல் நாள் இரவு வரைக்கும் கூட அவங்க மீன் சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் காலைல வரைக்கும் கூட அவங்க கறி சாப்பிடுவாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்டோம்னா உடனே தலை குளிச்சுட்டா அந்த தீட்டெல்லாம் வந்து அந்த தண்ணியோட போயிடும், மழை போட்டுப்பாங்க, போவாங்க, வந்து கழட்டி வச்சுருவாங்க. இது நடைமுறை இன்னைக்கு வரைக்கும், நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். இவங்க சொல்கிறாங்களா அந்த காலமாக மண் தோன்றி கல் தோன்றா முன் தோன்றி காலத்துலேருந்து இதுதான் வந்து
சாதாரணமான நடைமுறை. இவங்க ஒரு விஷயத்த ஹைட் பண்றதுக்கு, ஒரு மேலும் மேலும் இந்துத்துவ மயமாக்குறதுக்கு இவங்க கொண்டு வந்ததுதான். அதுவே இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த கார்ப்பரேட் உலகத்துல 3 நாள் விரதம், 1 நாள் விரதம், 2 நாள் விரதம் அப்படிலாம் வந்தது இப்போ சாதாரணமாக நடக்குது. ஒரு பக்கம் அப்படியே நடக்குது, இன்னொரு பக்கம் 41 நாள்ல இருந்து 52 நாள் வரைக்கும் அதையும் கூட்டிகிட்டும் போறாங்க, விரத நாள் எண்ணிக்கையும். அப்புறம் அது அங்க போறோம், குருசாமி ஒருத்தவங்க வேணும், குருசாமி இல்லாம இருமுடியம் தலையில வைக்க முடியாதுன்றாங்க. உடனே நாங்க பாக்குறோம், எங்க இதுலயே யாருக்கு கூடுன வயசு, குருசாமி தான் என்ன வயசுல போய் பெரியவங்க, அவங்க தானே குருசாமி. எங்க இதுலயே கூடுன வயது உள்ளவங்க ஒரு தோழர் இருந்தாங்க, அவங்கள நாங்களே குருசாமியா அன்னைக்கு அப்பவே நியமிச்சுக்கிட்டோம். நாங்க அந்த பைசா கட்டுறோம், அந்த சீட்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சீட்லாம் கொடுக்கலாம் மறுக்கல. ஆனா அந்த அந்த திருமுடியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, தேங்காயில் எடுத்து கொடுப்பாங்களா, அவங்க எங்களை பார்த்தவொடனே ஐயோ தொட்டுடாதே தீட்டு அப்படின்னு ஒரு 4 அடி பின்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் காசு கட்டிருக்கோம், நாங்கள் தேங்காய் எடுப்போம் அப்படின்னு தேங்காயெல்லாம் எடுத்தோம். அந்த 8 பேருக்கும் இருமுடி கட்டணும். இதெல்லாம் நடக்குது. அதான் நான் திருப்பி சொல்றேன், காவல்துறையும் அரசும் நினைத்திருந்தால் அந்த 8 பேரும் அன்னைக்கு போய் வழிபட்டிருப்பாங்க. ஏன்னா அது நினைக்கல, அவங்க இது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கு அவங்க நியாயமான காரணங்கள்லாம் நிறைய சொல்றாங்க. அது நியாயம் இல்லையான்றது மக்கள் மன்றம் தான் முடிவு பண்ணோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போறதுக்கான அறிவிப்பெல்லாம் கொடுத்த போதே இங்கே சில சர்ச்சைகள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா 2 விதமான, நம்ம இவங்களெல்லாம் விட்டுருவோம், சங்கீஸ்லாம் விட்டுருவோம், அவங்க எப்பயுமே எதிர்ப்பாங்க. அது நியாயமற்றதால அவங்ககிட்ட போய் நியாயமான அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்க நியாயமானு கேள்வி கேட்கறது மக்கள் மன்றத்துல வைக்கிற கேள்விதான் நம்ம அவங்கள நோக்கி கேட்கிற வழியா, அவங்ககிட்ட அந்த கேள்வியெல்லாம் நம்ம ஒருபோதும் நியாயமானு கேட்கல. 2 விதமான சிக்கலை நாங்க முற்போக்கு இயக்கங்கள்ட்ட இருந்து சந்திச்சோம். ஒண்ணு என்னன்னா, சில நாத்திக அமைப்புகள் அப்படின்னு சொல்லல, பெரியார் வழி வந்த அமைப்புகள், திராவிடர் கழகம் இல்லை, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வேலை கிடையாது கோயிலுக்கு போறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா அதை வரவேற்கலாம், பாராட்டலாமே ஒழிய மீண்டும் ஏற்கனவே இங்க பெண்கள் கடவுள் நம்பிக்கைக்குள்ள சிக்கி மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம திரும்பியும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுன்றதுனாலயே அவங்களை கொண்டு போய் அதுவும் ரொம்பவும் இந்த மாதிரி ஒரு விரதம் அதுன்னு இருக்கிறதுக்குள்ள பெண்களை போய் சிக்க வைக்க கூடாது, அதனால இந்த தீர்ப்புக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் ஒழிய அதை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன சொல்லணும், அப்ப எதுக்கு பெரியார் கோயில் நிறைய போராட்டம் நடத்தினார், ஏன் பெரியார் அனைத்து சாதினா அச்சகிறாங்க, நீங்க பெரியாரிஸ்ட் தானே இப்படின்னு நமக்கான நியாயங்களை நம்ம வைக்கிறோம், அவர்களுடைய வாதங்களை முன்வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கடுமையான விவாதத்தை மனிதிக்குள்ளேயும் எழுப்புச்சு, மனித அமைப்புக்குள்ளேயும் எழுப்புச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிபிஎம் கட்சியை சார்ந்த சில தோழர்கள், நீங்க அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது, சிபிஎம் ஆட்சி நடக்குது, இப்போ அதுக்கு எதிராக தான் செய்யறதா நாங்கெல்லாம் ஓரளவு இந்த எம்எல்ஏ இயக்க பின்னணியில இருந்ததுனால எம்எல்ஏக்களோட வேலை, அதனால நீங்க அதுக்கு தான் போறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு மிக கடுமையான ஒரு தாக்குதலை தொடர்ந்து முகநூல் பக்கத்துல அதெல்லாம் நினைச்சு, அந்த நேரத்துல எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நின்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட இல்லை, டிசம்பர் 4ஆம் தேதி தோழருடைய நினைவு நாள் கூட வருது, தோழர் சுசிலானந்த் அவங்களும் விஜயானந்த் தோழர் தான் அரண் மாதிரி நின்னாங்க. சிபிஎம் கட்சி தோழர்கள் நீங்கள் மேலே தொடுத்த அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய அரணா நின்று அதை எதிர்கொண்டாங்க. ஏன்னா நாங்கள் வேறு வேலைகளில் இந்த நிறைய உங்களுக்கு தெரியல, அது வந்தோடனே நிறைய பேட்டிகள் வரும், நம்ம லைம் லைட்டில் வருவோம், எல்லா பத்திரிகைகளும் பேட்டியாக எடுத்துகிட்டு இருந்தது. நாங்கள் என்ன முடிவு வந்தோம்னா, என்னை தவிர யாரோடைய முகத்தையும் போகிற வரைக்கும் வெளியில் காமிக்க வேணாம், யாரெல்லாம் போகிறாங்கன்றத நான் மட்டும்தான் பத்திரிகையாளர்கள்ட்ட யாராவது சந்தித்தேன். இப்போ இந்த 2 சிக்கலும் இங்கே ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களால் எங்களுக்கு ஏற்பட்டது. நிறையா கேள்விகளோட தான் அவங்களுக்கான சில பதில்கள் தொடர்ந்து அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கும் இந்த வெளியுறவுக்கான தொடர்பு நின்று போச்சு. முழுக்க எதிர்கொண்டது சுசிலானந்த் தோழர் தான். எல்லா மீடியாவும் அவங்ககிட்ட தான் பேசினாங்க. அங்கே நடந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு உங்களை போக விடக்கூடாதுன்றது அரசு ரொம்ப தீர்மானகரமாக இருந்தது. அது நடந்தது. சங்கிகள்லாம் தாக்க வராங்க, ஓடு, ஏன்னா நாங்கள் உறுதியாக இருந்தோம், யாருமே போக பயங்கரமா அந்த பயமுறுத்தெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மள அவங்க அவ்வளோ முட்டாள்னு காவல்துறை நினைக்குதான் அப்படின்னு தெரியல. என்னன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு மிரட்டினாங்க. அந்த 8 பேரையும் என்னெல்லாம் கேட்டாங்கன்னா, உங்க பிளட் குரூப் என்ன, பிளட் குரூப் சொல்றாங்க,
உங்கள் கணவரோட பிளட் குரூப் என்ன, உங்கள் பிள்ளைங்களோட பிளட் குரூப் என்ன, ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை தாக்குதல் நடத்துறது ரொம்ப பேர் தயாராக இருக்கு. எந்த அளவுக்கு காவல்துறை எவ்வளவு கேவலமாக நடந்துச்சுன்னு பார்த்தா முட்டாளாக வேற நினைக்கிறாங்க. வந்திருக்கிற அந்த பெண்களை எவ்வளோ முழு முட்டாளாக நினச்சா பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்க, குணச்சு வச்சுக்கிறோம், அந்த தாக்கல் நடந்ததுன்னா ஆபத்து வந்தால் பாதுகாக்கணுன்ற அளவுக்கு கீழே இறங்கி போனாங்க. உணவு தரல, தண்ணி தரல. கேட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் வேலை, உங்களுக்கு தண்ணி கொடுக்கறது எங்கள் வேலை கிடையாது. உங்களுக்கு சரிங்க நாங்களாவது போகிறோம், எங்களையாவது அனுமதி. ஏன்னா எங்களோடதெல்லாம் வந்து இந்த மொத்தமாக எங்களை இறக்கி விட்டுட்டு வேனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொண்டு போன தண்ணியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எங்கள் பொருள்கள்லாம் வேனோட சேர்த்து காவல்துறை கடத்திட்டு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து நிர்கதியாக அங்கே இருக்கிறோம். தண்ணி தரல, ஒரு சொட்டு தண்ணி தரல இந்த காவல்துறை. இந்த பதில அப்படியே டைரக்டா சொல்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தாங்க தர முடியும், தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது, சோறுலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் சில இந்த கோட்டயத்துல இருந்து அவங்க வர முடியாம காவல்துறை அங்க தடுத்துருப்போம். அவங்க கிட்ட இருந்து வந்து 2-3 பேர் எங்ககிட்ட பேசி அவங்க தான் எங்களுக்கு தேவையான தண்ணி முதற்கொண்டு சாப்பாடு முதற்கொண்டு அவங்க வந்து தந்தாங்கன்றதான் அங்கே நடந்தது. திருப்பி ஒரு கிளப்பி விட்டாங்க, எங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க காவல்துறை. ஒரு கொஞ்சம் பேர் சூழ்ந்து இருந்தாங்க, அடிக்க வராங்க, ஓடு. நானும் முன்னாடி நிற்கிறேன் அந்த இதில், நானும் இன்னும் 2 பேர் நிற்கிறோம். எங்களுக்கு பின்னாடி தான் மற்றவங்களாம் நிற்கிறாங்க. ஏன்னா எது வேணாலும் நம்ம பார்த்துக்க முன்னாடி தான் நான் முன்னாடி போய் நிற்கிறேன். யாருமே அங்கேருந்து தாக்குதல் நடத்தலை. அவங்க வந்து அந்த வழக்கமான ஐயப்ப கோஷத்தை எழுப்புறாங்க. இந்த பக்கத்துல இருந்து நம்ம கூட வந்த பெண் பக்தர்களும் அவங்களும் ஐயப்ப கோஷம் தான் அதுக்கு பதிலாக வந்து சொல்றாங்க. நாங்கள் ஒரு கேப்ஷன் வச்சிருந்தோம், சபரிமலையை சமத்துவ மலையாக்குவோம் அப்படின்னு சொல்லி. அதை சொல்றாங்க, சபரிமலையை சமத்துவ மலையாக்குவோம், ஐயப்பனை நாங்கள் ஏன் பார்க்கக்கூடாதுன்றதான் இவங்க கேள்வி எழுப்புறாங்க. காவல்துறையில அவங்க அடிக்க வராங்க, ஓடுங்கன்னொடனே பின்னாடி இருக்க 2-3 பேர் அந்த பெண் காவலர்களே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாங்க. அது இப்போ கூட ட்ரால் ஆகிட்டு இருக்கு. திராவிடம் வெர்சஸ் இந்துவிசம் எப்படி ஓடுறாங்க பாருங்கன்னு சில பாட்டெல்லாம் போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது பின்னாடி, என்ன முன்னாடி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க்குறோம். எந்த இதுவும் இல்லை. இவங்க ஓடுறத பார்த்தோன்னே அந்த பக்கத்தில் கிடக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து அந்த கூட்டம் சும்மா அப்படி இப்படி மேலே எரியுது. இப்போ இந்த திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த முருகன் சொல்லுவார்ல பிள்ளையார்கிட்ட, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட மாம்பழத்தை வந்து பிள்ளையாருக்கு வந்து அப்பா அம்மா அது மாதிரி அது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாடகம் எங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்தது. வரும்பொழுது அதுக்கப்புறம் வழக்கமான தாக்குதல்கள், இப்போ வண்டியில் கல் எறிகிறது அதெல்லாம் வந்து நடந்தது. வந்ததுக்கப்புறம் வந்து தாக்குதல் வந்து நிறைய தோழர்கள் அவங்க வீட்டில் நாங்கள் மதுரையில் அடைக்கலமானோம். இது ஒரு குழு போனதில்லை. இன்னொரு குழு மட்டும் சின்னதாக சொல்லி, ஏன்னா இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியணும்னு எதுக்காகனா எந்த அளவுக்கு மனிதர்களை வந்து இந்த சிஸ்டர்ல இருந்து முட்டாள்னே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குன்றது தான். அவங்க போகிறாங்க, அவங்க வந்து உடனடியில் போனாங்க. அவங்கள வந்து அங்கே பத்தினமுத்தாலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறது, அங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலக்கழிச்சிட்டு அவங்கள வந்து திருநெல்வேலி வழியாக எங்கே போகிறேன்னு கேட்டோடனே நாங்கள் மதுரைக்கு வர சொல்லிட்டோம். அவங்கள மதுரைக்கு வராங்க. திருநெல்வேலியோட அவங்களுடைய எல்லை முடிஞ்சிருச்சான், கேரளா காவல்துறையோட எல்லை முடிஞ்சிருச்சான். அவங்கள நிர்கதியாக அதுவும் பொதுப்பேட்டியில் விட்டுட்டு போயிட்டாங்க 3 பெண்களை. இங்கே அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கு அவங்க தகவல் தெரிவிக்கல, அதெல்லாம் அவங்க வேலை இல்லை. அவங்க வேலை அவங்களுக்கான எல்லையை தாண்டி விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒன்றுமே அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த பொதுப்பெட்டியில் விட்டுட்டு போனதுலேருந்து அது பரவிடுச்சு. இந்த பெட்டியில தான் வர்றாங்க, இந்த ட்ரெயினில் வராங்கன்றது பரவி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது, அவங்க மேலே தாக்குதல் நடந்த பெட்டிக்குள்ளே வந்து ஓடி ஏற முயற்சி பண்ணுறது, தாக்குதல் நடக்குது. தொடர்ந்து அவங்க 3 பேரும் மிகப்பெரிய அச்சத்தோடு தான் மதுரைக்கு வந்தாங்க. மதுரையில் தாக்குதலுக்கு தயாராக இருந்தப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அப்போ வந்து சிபிஎம், சிபிஐ, பல்வேறு எம்எல்ஏ இயக்கங்கள், திராவிடர் கழகம் எல்லாரும் சேர்ந்து தான் அவ்வளோ ஒரு பாதுகாப்போடு தான் அந்த, ஏன்னா அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துக்கு தயாரான நிலையில் அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்தோம். இதுதான் வந்து நடந்த ஒரு விஷயம். வந்ததுக்கப்புறம் வந்து 2 ஃபோன் நம்பரையாவது நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வைக்க வேண்டியது இருந்தது நிறைய உரையாடலுக்காக. ஏன்னா ஊடகத்தில் வந்து கேள்வி வரப்போ பதில் சொல்கிறதுக்காக. வழக்கம் போல் அதில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அதை நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ரொம்ப எரிச்சலாக எதிர்கொண்டோம், அது ரொம்ப ஜாலியாக எதிர்கொண்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நிறைய ஃபோன் வரும், இந்த பக்கம் அந்த பக்கம் கான்கால் போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டோடனே நடுவில் என்ன பேசுவோம் அப்படின்னா, நீ தானே டேய் ஏன்டா நீ வந்து கூட்டிகிட்டு போன அப்படி இப்படின்னு திட்டுவாங்க அந்த தரப்பை. டேய் நீ தானடா கூட்டிகிட்டு போன இந்த தரப்பை, நான் 5 நிமிஷம் இருக்காத நான் பேசுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சரியா நான் நிறைய கான்கால் போட்டு ஒருத்தர் மாற்றி 2 சங்கி கூட்டமும் மாற்றி ஒருத்தரை திட்டிகிட்ட ஒரு சொல் வந்தது. இது மாதிரி அதை எதிர்கொண்டோம். ரொம்ப ஜாலியான தனியாக இருக்கிறோம், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படின்னா
எங்க இருக்கிற நீ சொல்லு அப்படின்னா, அந்த சபரிமலைக்கு பக்கத்துல அந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருக்கோம். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருமாமான்ற அளவுக்குலாம் இவங்க வந்து பெண்கள் இறங்கி கலாச்சாங்க. உண்மையிலே அப்படி எதிர்கொண்டதுதான் வந்து அவங்கள. ஏன்னா எந்த அதுக்கப்புறம் அது அது அந்த அந்த கூட்டம் எப்படி முட்டாள்தனமா இருந்துச்சு மட்டும் பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா இதை நடந்து அடுத்த நாள் தான் டெய் அவளுக்கு கான்கார் போட்டு நம்மளை கலாய்க்கிறாங்கடா அப்படின்னு ஒரு சவுண்டு ஒரு நாள் 24 மணி நேரம் முடிச்ச பிறதான் வருது. அவனுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதுலயே வேகமா இருக்காங்க. அசிங்கமா திட்டிடணும், இழிவுபடுத்திடணும், இதை தவிர வந்து எந்த இதுவும் இல்லை. இப்படியாக நாங்கள் வந்து வந்து சேர்ந்தோம். வந்ததுக்கு அப்புறமும் அதுதான் இந்த மாதிரி 2 தரப்பு விமர்சனங்களும் இருந்தது. காங்கிரஸ் கட்சி தூண்டுதல் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விமர்சனம் வந்து இதுதான் நடந்த விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பல்வேறு விதத்தில் நமக்குலாம் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்கள் ஆதரவு தெரிவிச்சு, இசைவாணிக்கு ஆதரவு தெரிவிச்சது மட்டும் அசிங்கமாக பேசுகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இதோட பேசுனதில் அப்படி அவ்வளோ ஒன்றும் இழிவுபடுத்தின சொல் வரலன்னு நினைக்கிறேன். நான் சரியாக அந்த கமெண்ட்ஸை பார்க்கல. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தேன். அவங்க அப்பாவையோ அம்மாவையோ அவங்க அந்த வழக்கறிஞர் பாலுவையோ யாரையுமே என்னமே சொல்லலை. ஆனால் எங்களெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கலாய்ச்ச அனுபவம் நோடி இதெல்லாம் எதிர்கொண்ட அனுபவம் நமக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் இசைவாணியை வந்து நம்ம கட்டாயமாக நினச்சி பார்க்கணும். ஒரு அவங்க எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக அவங்க வந்து அதனால மன உளைச்சலுக்கு தொந்தரவுக்கு ஆளாகல. ஆனாலும் ஒரு சின்ன இது வரும். எப்போ வரும்னா, இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், அது ஓப்பனாக சொல்கிறேன். இந்த திமுகவில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், ஸ்லீப்பர் செல்லாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் வந்து இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஒரு 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 இசைவாணிக்கு இப்படியே வச்சுக்கோ, ஒரு இசைவாணிக்கு ஒரு பெண்ணுக்கு சின்னதாக ஒரு அச்சம் வருமா வராது? இந்த அச்சத்தை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன காரணம், என்ன தேவை இருக்கு இப்படியான ஒரு வார்த்தைகளே சொல்வதற்கு? உங்களுக்கு என்ன காரணம் இருக்கும்? நியாயமான காரணத்தை சேகர் பாபு சொல்லட்டும். யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க இந்த வேலையை பார்க்குறீங்க? இதேதான் வந்து அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே நீங்க தான் பண்ணீங்க. கோவில்லாம் போய் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடணும் அதுன்னு வச்சிங்க. இப்போ இந்த பாஜகவில் இருக்கிற பல்வேறு நமக்கு தெரிஞ்ச ஸ்லீப்பர் செல்லாம் சேகர் பாபு இருக்காரு. எத்தனை ஸ்லீப்பர் செல்கள் இந்த திமுகவில் இருக்குதுன்னு தெரியல. அப்போ திமுக அரசு வந்து இதில் வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும். இசைவாணி போன்று சமூக நீதிக்கு இந்த அரசு எதை வந்து முன்னிலைப்படுத்துதோ, டெங்கு போல அதை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து அதை வந்து நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஆதரவான குரல் கொடுப்போரை பாதுகாக்க வேண்டிய, கொஞ்சம் கூட அவங்களுக்கு அச்சம் ஏற்படுத்தாத வகையில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நிறைய செய்திகள் பகிரணும்னு வந்தேன். நேரம் ஆயிடுச்சு. கேள்வி நேரங்களில் வாய்ப்பு இருந்தால் பேசிப்போம். நன்றி. நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to Spotlight Television. Okay. Right.